டெலிவரி பெஸ்ட்டா, சி செக்ஷன் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர் கைனகாலஜி வந்து எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா, உங்களோட பேபிக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் இல்லை உங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணால் அவங்க வந்துட்டு எமர்ஜென்சி கண்டிஷனில் கண்டிப்பாக சி செக்ஷன் தான் சூஸ் பண்ணுவாங்க. யாரும் தேவையில்லாமல் சி செக்ஷனை சூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதனால் வென் தேர் இஸ் நீட் அப்படின்றப்ப தான் சி செக்ஷன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நார்மல் டெலிவரி பாசிபிள்னால் கண்டிப்பாக நார்மல் டெலிவரி பாசிபிள்ன்ட்டு அவங்க நார்மல் டெலிவரி தான் பண்ணுவாங்க. அதனால் இது பெஸ்ட் அது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்லவே முடியாது. பட் பேஷண்ட்டில் ஒரு மதராக அவங்க சூஸ் பண்ணுறாங்க, நான் சி செக்ஷன் தான் பண்ண போகிறேன், எனக்கு வந்து பயமாக இருக்குது நார்மல் டெலிவரி அப்படின்னு சிலர் ப்ரிஃபர் பண்ணி நல்ல நேரம் பார்த்து சி செக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ப்ரிஃபரபிள் எதுன்னு கேட்டிங்கன்னா நார்மல் டெலிவரி தான் உங்களுக்கு நல்லது. உங்களால் முடியும், உங்களுக்கு எல்லாமே ஓகே, நார்மலாக இருக்குது, நார்மல் டெலிவரி பாசிபிள்னால் யூ ப்ரிஃபர் நார்மல் டெலிவரி கம்பேர்ட் டு சி செக்ஷன். ஸோ நார்மல் டெலிவரியில் வர அந்த பெயினை பார்த்து பயமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹோமியோபதி டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து மெடிசன்ஸ் இருக்குது. நார்மல் டெலிவரி வந்து பெயின்ஃபுல் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக ஆகுறதுக்கு வந்து ஹோமியோபதியில் அதுக்குன்னு சில மெடிசன்ஸ் இருக்குது.